எல்லோ எல்லோ பார்த்துட்டு வந்தேன். நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு காமெடிலாம். எல்லோ படம் பார்த்துட்டு வந்தேன். உண்மையில நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸாக போய் பார்க்கலாம். அதாவது எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்தேன். இப்போது போகும்போது நல்லா ஃபீல் குட்டாக போகிறேன். நான் என்ன படம் பார்த்து வந்தேன்னா எல்லோ கண்ணாடி பார்த்தாலும் தெரியலையா, எல்லோ படம் பார்த்துட்டு வரேன். உண்மையிலே ஒரு ஃபென்டாஸ்டிக்கான படம். நல்லா டைம் பாஸ் ஆச்சு. எல்லாரும் சின்ன படம் புதுசாக நடிச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு ஆக்டிங் இருக்காது, படம் நல்லா இருக்காதுன்னு சொல்லி பல பேர் வரல. நான் அன்றைக்கி படம் பார்த்துட்டு வெளியே வந்து எனக்கு அப்படி ஒரு ஃபீல் குட் மூவியை பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல். நல்ல படம் நல்லா இருந்துச்சுண்ணா. ஒரு மலையாளத்தில் இந்த மாதிரி ஃபிலிம் நிறையா பார்த்துருப்போம். அதே தமிழில் பார்க்குறப்போ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதை ஹீரோயின் ஓரியன்ட் ஃபிலிமாக பார்க்குறப்போ இன்னும் நல்லா இருந்துச்சு. சேஞ்சடாகவே இருந்துச்சு. ஏன்னா யூடியூப்பில் வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு துருதுன்னு அந்த மாதிரி இருப்பாங்க. இதில் வந்துட்டு அந்த மாதிரி கிடையவே டோட்டலி நீங்கள் வேறு பூர்ணிமாவாக பார்க்கலாம். இந்த பூர்ணிமான்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸான ஒருத்தங்க தான் வந்து ஹீரோயினை பண்ணிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம காசு கொடுத்து பல இடங்களை சுற்றி பார்த்தா எந்த அளவுக்கு நமக்கு வந்து கண்ணுக்கு குளிர்ச்சி கிடைக்குமோ அந்த அளவுக்கு ஒரு 2 மணி நேரம் வந்து பல இடங்களை ட்ராவலிங் மூலமாக காட்டினாங்க. ப்ளஸ் வந்து பூர்ணிமா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஹீரோயின் ஓரியன்ட் ஃபிலிம்னா எல்லா ஆக்ஷனு அது மாதிரி ஃபிலிம் தான் இப்போ நிறைய ஹீரோயின்ஸை கொண்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டு போகிற கதை தான் நம்ம பார்த்துருப்போம். இது ஒரு நம்ம கரண்ட் ஆகிற மாதிரியே ஒரு கதையாக இருந்துச்சு. என்னோட தனிப்பட்டு இது சொல்லணும்னா எனக்கு நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். அதை தாண்டி இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவ்வளோதான். ஒரு புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி புதுசாக இருக்குது. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. சாங்ஸ் எல்லாமே நல்லா பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ கூட அந்த அளவுக்கு பழசு கிடையாது, புதுசு தான். அவருடைய முகத்துலேயோ அவருடைய ஆக்டிங்கில் வந்து புதுசாக நடிக்கிறாரு அப்படின்ற ஃபீல்லாம் இல்லை. படம் நல்லா இருந்துச்சுங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எந்த இடமே போரிங்காக இல்லை ப்ரோ. அது ஃபஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, எங்கேயுமே வந்துட்டு எனக்கு லேக்குன்னு அப்படின்னு எங்கேயுமே எனக்கு தோணலை. அப்படியே கரெக்டாக ஃபுல்லாக ஃப்ளெஜ்ஜாக போயினே இருந்தது. அது பாட்டு 2 ஹவர்ஸ் எப்படி போச்சுன்னு தெரில. உண்மையிலே ஏன்னா ஃபுல்லாக அதை சுற்றி தானே எடுத்திருக்காங்க. மூணார், கொச்சி, ஸோ அதை சுற்றி தானே எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. நான் இதை மாதிரி படங்கள் புதுசாக எடுக்கிறவங்க ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி படங்களை போய் நம்ம பார்க்கணும். நானே வேண்டாம் வெறுப்பாக தான் உட்காந்தேன். ஆனால் அன்றைக்கி ஆத்ம திருப்தியோட ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற ஃபீலோட வெளியே வந்திருக்கேன். உண்மையிலே எல்லோ அப்படின்றது வந்து ஒரு தரமான சிறப்பான படம். எல்லாரும் ஒரு வாட்டி போய் பாருங்கள். இப்போது ஒரு சின்ன பசங்களுக்குன்னு இல்லை, நம்மள மாதிரி பசங்களுக்கு ஒரு புதுசாக ஒருத்தவங்களை பார்த்தா என்ன ஃபீல் ஆகும், அவங்கள்ட்ட எப்படி பழகணும்னு தோணும், எப்படி இது பண்ணணும்னு தோணும். அதை இதை உடச்சிருக்காங்க. இதில் பிடிச்ச விஷயம் என்னென்னா பூர்ணிமா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு படத்தில். என்னோட தனிப்பட்டு இது சொல்லணும்னா எனக்கு நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். அதை தாண்டி இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவ்வளோதான். ஒரு புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி புதுசாக இருக்குது. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. சாங்ஸ் எல்லாமே நல்லா